திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மக்கள் குடியேறும் போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வசந்த் வழங்கிட கேட்கலாம். வசந்த், வணக்கம். இந்த போராட்டம் குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பூதகுடி கிராமத்தில் கடந்த 29ஆம் தேதி திருவிழாவில் மைக் செட் கட்டுவதில் இரு சமூகத்திலேயே பிரச்சனையானது ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து ஒரு சமூகத்தினர் மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று அவரது மனைவி வர்ஷா பூதகுடியில் உள்ள மேல்நிலை நீர்நீக்க தொட்டியில் ஏறி தர்ணாவில் ஈடுபட்டார். தொடர்ந்து அங்கு வந்த வருவாய்த்துறையினர், போலீசார், தீயணைப்புத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவரை அங்கிருந்து வழக்கு பதிவு செய்வதாக, உங்கள் தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதாக உறுதி செய்யப்பட்ட பிறகு அதற்கான வழக்கு பதிவு செய்த எஃப்ஐஆர் காப்பியை அவரிடம் காமித்த பிறகு அவர் 4 மணி நேரம் கழித்து அங்கிருந்து இரவு 9:40 மணி அளவில் அவருடைய தர்ணா போராட்டத்தை நீர்நிலை தொட்டியிலிருந்து இறங்கி வந்தார். அப்போது தொடர்ந்து அவர் மீது எஃப்ஐஆர் பதியப்படுவதாக, உங்கள் தாக்கிய சமூகத்தின் மீது எஃப்ஐஆர் பதியப்படுவதாக அந்த எஃப்ஐஆர் காப்பியும் காமிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கை திருப்பு பெற கூறி 300க்கும் மேற்பட்ட முத்திரை சமுதாயத்தினர் சேர்ந்த இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் அறிவித்திருந்தனர். அதே போல் இன்று காலை அவர்கள் வந்தவர்கள் ஆடுகள், அதே போல் டிவி, அடுப்பு, பீரோ, பாத்திரங்கள், குளிர்சாதன பெட்டிகள் உள்ளிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முத்திரை சமுதாயத்தினர் அங்கு திரண்டு 300க்கும் மேற்பட்டோர் அந்த இடம் முழுவதுமே இன்று இந்த பகுதி முழுவதுமே திரண்டனர். ஆனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளே அனுமதிக்காமல் காவல்துறை தொடர்ந்து அவர்களை அந்த பேரிகார்டு உள்ளிட்ட வைத்து அவர்களை உள்ள அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெளியே 300க்கும் மேற்பட்டோர் முத்திரையர்கள் அந்த இருக்கக்கூடிய அவர்கள் கொண்டு வந்த ஆடு, பீரோ உள்ளிட்ட பாத்திரங்களை வைத்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த வழக்கானது இருதரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த வழக்கானது திரும்ப பெறப்படும் என்று உறுதி செய்த பிறகு தற்போது இங்க இருக்கக்கூடியவர்கள் கலந்து செல்வதாக உறுதியானது அளித்துள்ளனர். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்கள் மீது போடப்பட்டுள்ள அந்த பிசிஆர் வழக்கானது உடனடியாக திரும்ப பெற வேண்டும், அந்த கைது அந்த சொல்லக்கூடிய எஃப்ஐஆரில் பதியப்பட்டவர்களை திரும்பி பெறப்பட்டு அவர்கள் கைது செய்யக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை தற்போது முன்வைத்துள்ள போலீசாரிடையே. தொடர்ந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும், தொடர்ந்து விசாரணை செய்யப்பட்டு அதுக்கான வழக்கானது பதிவு செய்யப்படும் என்று உறுதியளிக்கப்பட்ட பிறகு தற்போது இங்க இருக்கவர்கள் கலந்து செய்யலாம் என்று தற்போது அவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர். சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.